Hello viewers, welcome to our channel Attractivity Solutions. So last video நம்ம front-end development பொறுத்த அளவுல HTML பார்த்திருந்தோம், CSS பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம JavaScript எப்படி லேர்ன் பண்றத பத்தின வீடியோ தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So JavaScript is one of the web programming language. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ற டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பட்டன் டேக் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லாகின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பட்டன் இப்போ நம்ம பட்டன் டேப் பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரி பட்டன் ஆட்டோ வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கிளிக் மீ டு டிஸ்பிளே டேட் அண்ட் டைம் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் அந்த டேட்டு டைமிங் எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இந்த கிளிக் மீ டு டிஸ்பிளே டேட் அண்ட் டைம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் மட்டுமே நான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் டேட் அண்ட் டைம் தான் காட்டுது. ஸோ பட்டன் டேப்போட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் டேட் அண்ட் டைம் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க டேட்டு டைமு டே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுப்பாருங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறத பற்றி பார்ப்போம். W3 schools JavaScript டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கு பாருங்க, w3schools.com. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை இட் யுவர் செல்ஃப்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரை இட் யுவர் செல்ஃப் ஆப்ஷனில் இதுலேயே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியராக ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தளவு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணோம்னா HTML, CSS, JavaScript மூணுலேயே நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே போதும். ஸோ இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த மூணுமே நீங்கள் வந்து கிளியராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ கோட் கேம்ப் டைப் பண்ணிக்கங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு freecodecamp.org. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட் த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நியூ ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்கன்னு கிளியராக இருக்கும். இது ஒரு ப்ராக்டிக்கலாகவே இருக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதில் தான் லேர்ன் பண்ணேன் வியூவர்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஆகும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கிளியராக லேர்ன் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி லேர்ன் பண்ணுறோன்ற ட்ரைனிங் நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கிளியர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. Thank you for watching this video.